பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. இன்றைக்கி டே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக அமையணும். நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களுமே இன்றைக்கி உங்களுக்கு நடக்கணும். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களோட மார்னிங் மேனிஃபெஸ்டிங் மெத்தடை வந்து காட்டுங்கன்னு. ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ டைம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3:01 சரிங்களா. எந்திரிச்ச உடனே முதல்ல வால்பேப்பரில் என்னோடய குலதெய்வத்தோட ஃபோட்டோவை பார்த்துட்டு மனசில் முதல்ல ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து விநாயகரையும் பார்த்துட்டு தான் என்னோடய டேவை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி உங்களுக்கு என்னோடய மேனிஃபெஸ்டிங் மெத்தடை இன்றைக்கி காலையில் காட்ட போகிறேன். எப்பயுமே வந்து 4:30 மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பேன். இன்றைக்கி தூக்கமே வரல. ஸோ அதனால் ஓகே 3:00 ஆகிடுச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற விஷயம் ஃபோனில் என்ன அப்படின்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் குவாட்ஸ் பார்ப்பேன். அதாவது ஒரு அழகான வரிகள் நம்மளை வந்து ஊக்குவப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல வேர்ட்ஸ் வந்து நான் படிப்பேன். ஏன்னா அடுத்தவங்க வந்து நம்மளை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் படித்தது த பெஸ்ட் டைம் டு டூ இட்ஸ் நவ், சம்டைம்ஸ் லேட்டர் பிகம்ஸ் நெவர். எது செய்யணும்னு நினச்சாலும் உடனே பண்ணிடணும், இல்லைனா அப்புறம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஆளாக பெட்ரூம் கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட் போடுறது நானாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு முன்னாடி யாருமே வீட்டில் வந்து எதிக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் அதே மாதிரி தானே. ஸோ சிம்பிளாக வந்து மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஹால்லேருந்து கிச்சன் வரைக்கும் லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிடுவேன். அப்போ தான் எனக்கே கொஞ்சம் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல என்னோடய வாஷிங் மிஷினில் நைட்டே வந்து துணியெல்லாம் போட்டு வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை வந்து ஆன் பண்ணிவிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து என்னமோ டேயில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு மூடே எனக்கு வந்து வரும். ஸோ இதை நான் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க டெய்லி காலையில் இந்த விஷயத்தை வந்து பண்ணிவிடு அப்படின்ட்டு. ஸோ ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நான் மாடர்னாக எதுவுமே கட் பண்ணல. ஜஸ்ட் என்னோடய கேர்லி ஹேரில் ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு மட்டும் அன்னீவனாக வளர்ந்த ஹேரெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஒரு 1 வீக் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ மார்னிங் எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய மேனிஃபெஸ்டிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து பாத்தே எடுத்துக்கோங்க. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு வந்து கூட ப்ரே பண்ணிட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ஏர்லியர் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் இல்லையா, அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து என்னோடய மேனிஃபெஸ்டிங்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பூஜை ரூமுக்கு கீழே நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறைய வந்து வெட்டி வேர் வச்சுருப்பேன். அப்படியே ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு இந்த வெட்டி வேர் ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். மார்னிங் வந்து மெடிடேட் பண்ணும்போது விளக்கு பொருத்திட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெய்க்கு பதிலாக இது வந்து சுத்தமான பசும் நெய், ஓகேங்களா. இதில் வந்து பச்சை கற்பூரம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருப்பாங்க, நல்லா வாசமாக இருக்கும். ஸோ டெய்லி மார்னிங் இந்த மாதிரி உட்காந்துட்டு ஃபஸ்ட் நான் வந்து ப்ரே பண்ணுவேன். என்னோடய குலதெய்வம் எப்போவுமே மேனிஃபெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் என்னவோ, என்னோட குலதெய்வம் வந்து சடதாரி அம்மன். ஸோ அவங்க தான் என்னை வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ முதல்ல குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் மனசார வேண்டிப்பேன். முக்கியமாக உங்களோட குலதெய்வம் எதுவோ அவங்கள முதல்ல போற்றி சொல்லி ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஓம் சடதாரி அம்மனை போற்றி அப்படின்னு ஒரு 11 டைம்ஸ் நான் சொல்லிட்டு தான் என்னோடய மேனிஃபெஸ்டிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து விளக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் தான் போடுவேன். இதுக்கு முன்னாடி வந்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி தான் போட்டுட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேபிளில் எழுதுகிறோம் இல்லையா, அது கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறதுனால தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க, கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் வந்து கேண்டில் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து விளக்கு போடும்போது எப்போவுமே என் மனசில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு தான் விளக்கு போடுவேன். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கேண்டில் பொருத்தும் போதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மனசில் ஏதாவது ஒரு விஷ் வந்து மைண்டில் நினச்சிக்கோங்க. ஸோ நான் டெய்லி இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி இது எல்லாம் செட்டாக வந்து ஒரு இடத்துல எடுத்து வச்சுப்பேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே எதுவுமே நம்ம தேடணும் அப்படின்ற அவசியம் இல்லை, பார்த்தீங்களா. அந்த மாதிரி அதே மாதிரி என்னோடய சீக்ரெட் ஃபைல்ஸ் இதை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு என்னோடய விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ டெய்லி மார்னிங் நான் சொல்லக்கூடிய மந்த்ராஸ் அதெல்லாம் வந்து நான் படிக்கணும் இல்லையா, அதுக்காக நான் அதை ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்னோடய மேனிஃபெஸ்டிங் எழுதி முடிச்சுட்டு அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ மேனிஃபெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் தாராளமாக அதை வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் மணி வந்து நம்மக்கிட்ட இருந்தாலே மித்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தேடி வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ வந்து நான் என்ன எழுதுகிறேன்னா வழக்கம் போல் எனக்கு என்ன தேவையோ ஃபினான்ஷியல் நீடுக்காக தான் நான் வந்து மேனிஃபெஸ்டிங் வந்து எழுதிட்டுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வேணும், இல்லை குழந்தை வேணும், நல்ல ஜாப் வேணுமோ அது வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உங்களோட மேனிஃபெஸ்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரிசீவ்ட் $500 இன் மை அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது இப்போ நான் யூடியூப்பில் வந்து எனக்கு எல்லாம் டாலர்ஸில் தான் அமௌண்ட் ரிசீவ் ஆகுது. ஸோ என்னோடய எய்ம் என்னென்னா நம்மளை இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இதை வந்து ஒரு மேனிஃபெஸ்டிங் மெத்தடாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த நீடு தான் இந்த டைமில் இருக்குங்கிறதுனால. சப்போஸ்
பர்சனோட நீட் வந்து அடுத்தடுத்து மாறுதுன்னா அதை மேனிஃபெஸ்டிங்கில் நான் எழுதுறதை மாற்றிப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து குழந்தை வேணும், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு குழந்தை இல்லை சிஸ்டர் நான் எப்படி எழுதுறது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக தமிழ்லேயே கூட எழுதுங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபரபிள் இருக்கோ அதில் வந்து எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு 2 அழகான குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பாப்பா இருக்கா, ஒரு பொண்ணு இருக்கா, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் நடந்த மாதிரி அந்த பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நான் எழுதும்போது வந்து என் மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன நினைப்பேன்னா, இந்த மாதிரி அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு, அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்து ஃபினான்ஷியலி நான் என்னென்ன பொருள் வாங்குவேங்கிறத தான் நான் வந்து மைண்டில் அப்படியே வச்சுட்டே எழுதுவேன். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது தேவையோ, குழந்தை வேணும்னா குழந்தைங்க கூட விளையாடுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, உங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி, அழகாக வந்து உங்களோட சொந்தக்காரங்களாம் சந்தோஷப்படுற மாதிரி, இதை வந்து நீங்கள் அப்படி க்ரியேட் பண்ணுங்கள். கற்பனை வந்து நம்ம எல்லோரும் பண்ணுவோம் இல்லையா, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் எழுதுறத கற்பனை பண்ணுங்கள். எழுத ஒரு 5 நிமிஷம் ஆகுமா சொல்லுங்கள், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 30 லைன் எழுதுவோமா? ஸோ 30 லைனுக்காவது கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த டைமை ஃபாலோ பண்ணுங்கள். மேனுஃபேக்சரிங் வந்து இன்றைக்கி நான் காலைல சீக்கிரமே எந்திக்கிறேன். 3:30 to 5:30 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து எந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் ஒரு 4:30 மணிக்கு எந்திச்சாலே போதும். நான் எனக்கு தூக்கம் வரலங்கிறதுனால சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன். ஸோ இந்த ஒரு பேஜை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு, முக்கியமாக இந்த 5 லைன்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன்லேருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த 5 லைன் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 5 லைன் வந்து நம்ம லைஃப்பில் எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து ஐ ஹாவ் மோர் தென் இனஃப் மணி, எல்லா பணமும் என்கிட்ட இருக்குது. மை இன்கம் இஸ் கண்டினியூஸ்லி இன்க்ரீஸிங், என்னோடய வருமானம் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப செக்யூராக இருக்கேன். எனக்கு எல்லா விதமான சொத்துக்கள், பணம், நகை எல்லாமே என்கிட்ட இருக்குது. என்னோடய வாழ்க்கை வந்து ஹெல்த்தாகவும் வெல்த்தியராகவும் இருக்குது. அதாவது உடல் நலமும் நல்லாயிருக்கு, பண நலமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 5 லைன்ஸை நான் திருப்பியும் ஒருக்க இந்த டைமில் ரீட் பண்ணுவேன். ஏன்னா காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நேரம். ஸோ அந்த டைமில் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது, வாசிக்கும்போது, நினைக்கும்போது அது நமக்கு நல்லபடியாக அந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் நான் என்னோடய மேனிஃபெஸ்டிங் ரிட்டன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து என்னோடய ரீடிங் செக்ஷனுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய மந்த்ராஸை நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் டைமில் வந்து இந்த மந்த்ரா ஒரு நம்மளோட கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது, நிறைய பண வசியத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மந்த்ரா தான் இது. கஹி ஐல ஹ்ரீம் ஹச ஹல ஹ்ரீம் சஹல ஹ்ரீம். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டீட்டெயில் புதுசாக தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், திரும்பவும் நான் வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நிதானமாக வந்து நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு வாசிங்க. ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு காலைல 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும். இதை நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம இதுவும் முடிச்சிடலாம், சமையலும் முடிச்சிடலாம், எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணணுன்னா நைட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, சீக்கிரம் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாமல் தூங்கணும். இது பண்ணால் தான் ஃபஸ்ட்டு காலைல எந்திரிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முக அழகை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான மந்திரம். ஓம் ரதிப்பிரியே சௌந்தர்யம் தேஹி நமக. இதை வந்து கண்ணாடி பார்த்து, நம்ம கண்ணாடியில் நம்ம கண்ணை நம்மளே பார்த்து படிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அலாரம் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை எழுதி ஃபஸ்ட்டுலாம் நான் டெய்லி படிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ அதை நான் அதை படிக்கிறதில்ல. இதுதான் என்னோடய ஷெடியூல், உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். டெய்லி மார்னிங் அந்த மந்திரம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீம் அந்த தனதாய மந்திரம் வந்து எழுதுறது, அதுக்கப்புறம் இந்த கோல்டு மந்த்ரா, சரிங்களா, ஸ்வர்ணம் வஷிய மோகனம். இது ஒரு 5 மினிட்ஸ் அலாரம் வச்சுட்டு நான் படிப்பேன். ஸோ நைட் மந்த்ராஸும் தனியாக கொடுத்துருக்கேன். டெய்லி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மேனிஃபெஸ்டிங்க்கு எழுதுறதுக்கு, மந்த்ரா சொல்கிறதுக்குன்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து எவ்வளவோ நம்ம டைம் வந்து பொழுதுபோக்குக்காக ஒதுக்குறோம் இல்லையா. ஸோ இதுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்துலேயே உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். ஓகேவா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா அந்த விஷயத்த வீடியோவாக நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து தயவு செஞ்சு உங்களோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த என்னென்ன டேட்டில் என்னென்ன பூஜாஸ் பண்ணணும், இந்த குலதெய்வம் கட்டு, திருஷ்டி கயிறது எல்லாமே நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும் எழுதி வச்சுருப்பேன். நான் இந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் குலதெய்வ கட்டை நான் மாற்றவே இல்லை. எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னு வேறு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இன்னொரு 2-3 டேஸில் நான் நல்ல நாள் பார்த்துட்டு மாற்றி போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது, மன திருப்தி கிடைக்குது. நம்ம ஃபேமிலிக்காக நம்ம பண்ணுறோம், நமக்காக பண்ணுறோம். ஒரு நம்ம ஒரு 100 பெஸ்ட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம் நம்ம லைஃப்பில். இதுக்கு மேலே கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்றது தான் இந்த மேனிஃபெஸ்டிங். ஸோ நம்பி பண்ணுங்கள், லைஃப்பில் முன்னேறுங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, பாய்.